ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி உளுந்து சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இடுப்பு எலும்பு நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், புளி கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதையும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.